அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசகத்தினை உடல் நலமற்றவர் நலமடைதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் இறையாட்சி பணி பாணியையும் இறையாட்சி பணியின் அடிப்படை இயல்பையும் இந்த அரும் அடையாளத்தில் காண முடியும். அவர் பொதுவாக முதல் முயற்சி எடுத்து மக்களுக்கு இறைவனின் அன்பை எடுத்து காட்டி அவர் வழங்கும் வாழ்வை கொடுத்தவர். மிகுந்த தேவையில் உழன்றோரே அவரது பணியின் முதன்மை பயனாளிகள். அவர்களே அவருடைய இலக்கு மக்கள். இங்கும் நோயிற்றோர் பல இருந்தும் 38 ஆண்டுகளாய் துன்புற்று நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த அவருக்கு இறைவன் அருள் செயல் அரும் அடையாளம் இயேசு வழியாய் நிகழ்கிறது. இயேசு ஆற்றிய அரும் அடையாளத்தின் பயனாளியான 38 ஆண்டுகளாய் நோயிற்றிருந்த மனிதர் இறையாட்சி பணியின் இலக்கு மக்களை இனங்காட்டுவதாக பார்க்கலாம். இவரை இறையாட்சி பணியின் இலக்கு மக்களை குறிப்பவராக, நம்பிக்கை இழந்த மக்களை பிரதிபலிப்பவராக, நன்றி உணர்வை வெளிப்படுத்த தெரியாத மக்களின் பிரதிநிதியாக, விரக்தியின் உச்சத்தில் காட்டிக் கொடுக்கும் மக்களின் அடையாளமாக இம்மனிதரை கருத முடியும். அன்பார்ந்தவர்களே, மற்ற புதுமைகள் அல்லது அருள் அடையாளங்கள் அனைத்திலிருந்தும் இன்றைய நற்செய்தியில் நடக்கின்ற அருள் அடையாளங்கள் மிகவும் வித்தியாசமானதாக தனித்துவம் பெற்று இருக்கிறது. இந்த வித்தியாசத்திற்கும் தனித்துவத்திற்கும் பேர் போனதே இந்த யோவான் நற்செய்தி. மேலோட்டமாக வாசிக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியையும் ஆற அமர ஆழமாக வாசிப்பவர்களுக்கு இன்னொரு இனிமையான செய்தியும் கொடுப்பதே யோவான் நற்செய்தியாளரின் கைவண்ணம். அவரது கைவண்ணத்தை இன்றைய நற்செய்தியில் கூடுதலாகவே காணலாம். இந்த 38 ஆண்டுகள் நோயிற்றவர் குணமாதலின் நிகழ்வினை மீண்டும் ஒரு முறை வாசித்துவிட்டு வாருங்கள். இங்கே 5 மண்பாண்டங்களை கொண்ட கட்டடம், 5 புத்தகங்களை கொண்ட தோரா வினை குறிக்கிறது. 38 ஆண்டுகள் நோயிற்றவன் என்பது இஸ்ராயல் மக்கள் 38 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்ததை சுட்டுகிறது. இணைச்சட்ட 2:14. குணம் பெற்றவன் இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. கலங்கி கண்ணீரோடு குணப்படுத்துவது, பலவிதமான தெய்வங்களிடம் அலைந்து திரிந்து கலங்கிய மொத்தத்தில் இயேசுவே வந்து நீர் நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்பது அவரே நம் அனைவரையும் அழிந்து போகாமல் மீட்டெடுக்க இவ்வுலகத்தில் மனிதனாக பிறந்ததை குறிக்கிறது. அவரின் மீட்பு திட்டத்திற்கு நாமும் அந்த நோயாளரை போல விருப்பம் தெரிவிப்போம், அவரில் இணைவோம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது இதயத்தில் முதன்மையாக எளியவர்களை வைத்துள்ளேனா? விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு தனி கவனம் நான் செலுத்தி உதவுகின்றேனா? தேடி சென்று நலிந்தவர்களுக்கு நல்வாழ்வு வழங்குகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களை இதயத்தில் முதன்மையாக எளியவர்களை வைத்துக் கொள்ளவும், விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி உதவும், தேடி சென்று நலிந்தவர்களுக்கு நல்வாழ்வு வழங்கவும் அருள்தாரும். ஆமீன்.